இன்னைக்கு மேடைக்கு மேடை நீ ஏறி என்ன அந்த இடத்துல நீ வந்து சொல்ற பெண்கள் பாதுகாப்புன்னா வந்து அப்படி பாதுகாப்பு வந்து எங்கேருந்து கொடுத்த? இன்னைக்கு வெளியில் வரதுக்கே ஒரு லேடிக்கே வந்து போலி காவல்துறை அதிகம் அவன் இடுப்பை கிள்ளதுக்கே வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த கேஸ். இன்னைக்கு ஒரு டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவங்க அவங்கள வந்து கொல்ல வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல யாருக்கு சார் பாதுகாப்பு? எல்லாத்தோட ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. இந்த இடத்துல வந்து பார்ப்போம்னா நம்ம பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் எல்லாத்துக்கும் இவங்க வந்து சொல்றாங்களா சார், இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு மாடு விழாம நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, அங்க உள்ள வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து அவனை அனுமதி தரல, மறுக்கப்பட்டது. இன்னைக்கு அதே வந்து பவனா வந்து இன்னைக்கு உஸ்லம்பட்டியில் வந்து ஒரு தலித் இளைஞன் மேல மூத்திரம் ஊத்த போயிருக்கிறான். இன்னைக்கு அதே வந்து வேங்கை வேலுடைய என்ன பிரச்சனை இதுக்கு வந்து தெரியும். நேற்று போய் முதலமைச்சரை போய் வந்து பார்த்துருக்கிறாரு. யார் பார்த்துருக்கிறாருன்னா திருமாவளவன். ஏன்னா ஒரு முஸ்லீமுக்கோ கிறிஸ்டியனுக்கோ ஒரு புரோக்கர், தன் சமுதாய மக்களுக்கு நல்லதே பண்ணாத ஒரு புரோக்கர், இன்னைக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு கொடை பிடிக்கிறார். இன்னைக்கு நான் கேட்குறேன், உஸ்லம்பட்டியில் வந்து தூத்துக்குடியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தா தீண்டாமை செவரு எழுப்பியிருக்கிறாங்களா, என் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கல்வியில் நாங்கள் உயர்ந்துட்டோம், பொருளாதாரத்தில் நாங்கள் உயர்ந்துட்டோம், இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் உயர்ந்துட்டோம்னு சொன்ன இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு இந்த பட்டியலின மக்களை மட்டும் ஏன் சார் கண்டுக்கல? மாறவே இல்லையா சார்?